புதுவரவு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இது செய்தி அலசல். நான் உங்கள் ரமேஷ் பாபு. அமித்ஷா போடும் கூட்டணி கணக்கு ஒரு மர்மமாக இருக்குது. என்ன அவருடைய கூட்டணி கணக்கு? பிரதமர் மோடி பரிந்துரையின் பேரில் முக்கியத்துவம் கொடுக்கும் அமித்ஷா. யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு? அண்ணாமலைக்கு முக்கியத்துவம். எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளரா இல்லையா? அண்ணாமலையை முதல்வர் வேட்பாளராக நிறுத்த போகிறாங்களா? இது குறித்து தான் இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். முதல் முறையாக நம்மளுடைய சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் நம்மளுடைய புதுவரவு சேனலை சப்ஸ்கிரைப் செய்துட்டு பாருங்கள். அப்படியே ஒரு வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ணாமலை இல்லாத தமிழக பாஜக எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறிச்சோடி இருக்குது அப்படின்னு பாஜகவுடைய தொண்டர்கள் அவர்களுடைய மனக்குமுறல்களை வைக்கிறாங்க. சமீபத்தில் மதுரையில் நடந்த நிகழ்ச்சிக்கு அமித்ஷா அவர்கள் கலந்துக்கிட்டார். இந்த நிகழ்ச்சியில் அண்ணாமலையும் மேடை ஏறி உரையாற்றினார். அப்போது பாஜகவுடைய தொண்டர்கள் அண்ணாமலை பேசும்போது ஆரவாரம் பொங்க, மகிழ்ச்சி பொங்க, கரகோஷ ஒளி நிற்காமல் தொடர்ந்து அந்த ஒளி சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தது. கட்சியுடைய துண்டை மேலே சுற்றிக்கிட்டே இருந்து தொண்டர்களுடைய அந்த அடங்காத அந்த வெள்ள கூட்டத்தில் அமித்ஷா மிரண்டு போனாரா? ஏன் இவ்வளவு வரவேற்பு அண்ணாமலைக்கு அப்படின்னு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய அந்த மதுரை நிகழ்ச்சி யாராலையும் மறுக்க முடியாது, அதே போல் மறைக்கவும் முடியாது. அது அமித்ஷாவுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியதா? இல்லை இங்கிருந்து போன ரிப்போர்ட் அமித்ஷாவுக்கு என்ன சொல்லப்பட்டது? அண்ணாமலைக்கு ஏன் இப்படிப்பட்ட தொண்டர்கள் வரவேற்பு ஏன் கொடுக்குறாங்க? நம்ம ஒரு முக்கியமான இடத்துலேருந்து வந்திருக்கிறோம். பாஜகவுடைய டெல்லி தலைமையிலிருந்து வந்திருக்கக்கூடிய நமக்கு கிடைக்காத அந்த வரவேற்பு தமிழகத்தில் அண்ணாமலைக்கு ஏன் அப்படி ஒரு வரவேற்பு இருக்குது அப்படின்னு அமித்ஷாவே மிரண்டு போய் பார்க்கிற அளவில், ஆச்சரியப்பட்டு பார்க்குற அளவில் தான் அந்த வரவேற்பு இருந்தது. தொண்டர்கள் முக்கியமாக ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. விக்கிரகம் இல்லாத கோயில் போல வெறிச்சோடி இருக்கு. நான் எந்த கட்சியினுடைய ஆதரவாளரோ இல்லை அவர்களோட கட்சிக்காரரோ கிடையாது, ஆனால் அண்ணாமலை மீது எனக்கு ஒரு பெரிய ஈர்ப்புங்க அப்படின்னு நிறைய பதிவுகளை நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, அண்ணாமலை இல்லாத பாஜக, தமிழக பாஜக எந்த விதத்தில் தடுமாறுகிறது? அது முன்னேற்ற பாதையில் போகிறதா, வளர்ச்சி பாதையில் போகிறதா அப்படின்னா அதற்கு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது. இன்றைக்கு கூட்டணி அப்படின்னு வருகிற போது பாஜக அதிமுக கூட்டணியில் மிகப்பெரிய விரிசல் ஏற்படுவதற்கும் அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. அந்த விரிசல் ஏற்படாமல் எடப்பாடி பழனிசாமியை கூட்டணிக்குள்ளவே தக்க வைத்து கொண்டு இந்த தேர்வை சந்திக்கணும் அப்படின்னு அமித்ஷா போடக்கூடிய அந்த மாஸ்டர் பிளான், கூட்டணி பிளான் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி கிடையாது. அப்போ யார் முதல்வர் வேட்பாளர்? நம்பிக்கைக்குரிய, விசுவாசத்திற்குரிய, தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கக்கூடிய அண்ணாமலை 2026 சட்டமன்ற தேர்தலில் முதல்வர் வேட்பாளராக அண்ணாமலையை நிறுத்துவதற்கு டெல்லி பாஜக மேலிடம் அமித்ஷா பிளான் பண்ணுறாரா, வேற ஒரு ட்ராக்கை எடுக்கிறாரா அப்படிங்கிற ஒரு டாக்கும் போய்கிட்டு இருக்கு. அண்ணாமலையுடைய அந்த அதிரடி பேச்சுகள், தொண்டர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த வரவேற்பு, நைனா நாகேந்திரன் மீது தொண்டர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த அதிருப்தி, கூட்டணி கணக்குகளில் சரிவு, அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள என்னென்ன கணக்கு, கூட்டணிக்குள்ள எடப்பாடி பழனிசாமி கிட்ட என்ன மாதிரியான டீல் நைனா நாகேந்திரன் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு, இதெல்லாம் தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. அண்ணாமலை மீண்டும் களத்துக்கு வரணும், அண்ணாமலை மீண்டும் பழையபடி களத்தில் அரசியல் நகர்வுகளை முன்னெடுக்கணும் அப்படின்னு தொண்டர்கள் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அமித்ஷா போடக்கூடிய கணக்கு என்ன? தமிழகத்தில் இருந்து, அதாவது மதுரைக்கு போன அமித்ஷா அந்த நிகழ்ச்சிக்கு போன பிறகு அமித்ஷா எடுக்கக்கூடிய அதிரடி மாற்றங்கள் என்ன, அது போடக்கூடிய அதிரடி உத்தரவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை மீது ஒரு வரவேற்பு இருக்கா, ஒரு ஆதரவு இருக்கா? அண்ணாமலையை நம்ம தவற விட்டுட்டோமா அப்படின்னு அமித்ஷா ஒரு பக்கம் யோசனை பண்ணாலும் அண்ணாமலை மீது பல ரிப்போர்ட்டுகள் டெல்லி தலைமைக்கு, அதாவது பாஜகவுடைய டெல்லி தலைமைக்கு தமிழகத்திலிருந்து பல ரிப்போர்ட்டுகள் போகுது. அந்த ரிப்போர்ட்டுகள் நல்லபடியான ரிப்போர்ட்டா இல்லை அவருக்கு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ரிப்போர்ட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50-50 தான். நல்லபடியாக ஒரு வரவேற்பு கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டும் சரி, 50% அண்ணாமலைக்கு எதிர்வினையாற்றக்கூடிய ரிப்போர்ட்டும் இருக்குது. எதிர்வினையாற்றக்கூடிய ரிப்போர்ட்டை எப்படி? அண்ணாமலை பாஜகவுடைய மாநில தலைவராக இருந்தால் நமக்கு நெருக்கடி இருக்கும், நமக்கு சிக்கல் இருக்குன்னு நினைக்கக்கூடிய பாஜக இருக்கக்கூடிய சில முக்கிய நபர்களால் இருக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட்டும் போகுது.
அதே போல் தொண்டர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த உற்சாகமான வரவேற்பு, ஒரு நல்ல ஒரு தலைவன் வந்து நமக்கு தேவை அப்படின்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்ம வெற்றி பெறணும்னா அண்ணாமலை இருக்கணும் அப்படின்னு தொண்டர்கள் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை, முக்கியமாக சில நிர்வாகிகள் வைக்கக்கூடிய கோரிக்கை பாசிட்டிவாக அமித்ஷாவுக்கு போயிருக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட்டு. அதனால் அமித்ஷா இருக்கக்கூடிய சில முக்கிய முடிவுகளில் என்னவாக இருக்கும் அப்படின்னா, மோடி அவர்கள் அவருடைய உத்தரவின் பேரில், அவருடைய பரிந்துரையின் பேரில் அமித்ஷா ஒரு கூட்டணி மாற்றத்தை, முதல்வர் வேட்பாளர் கணக்கு பட்டியல திட்டம் போடுறாரு, மிகப்பெரிய மாஸ்டர் பிளான் போடுறாரு அமித்ஷா. இங்கே எடப்பாடி பழனிசாமி வந்து முதல்வர் வேட்பாளராக நிறுத்தக்கூடாது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு, கூட்டணி ஆட்சியெல்லாம் கிடையாதுங்க, என் தலைமையில் தாங்க கூட்டணி, நான் தாங்க முதல்வர் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. ஆனால் அமித்ஷா என்ன சொல்கிறாரு, சரி அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி வச்சுட்டாரு. கூட்டணி வைக்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி ஒரு விதியை போட்டார், கண்டிஷனை போட்டார். அதுக்கு அமித்ஷா வந்து ஒத்துக்கிட்டு கூட்டணியை முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பாஜகவில் மிகப்பெரிய ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலை எடப்பாடி பழனிசாமி சிக்கி தவிக்கிறது அதிமுக தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய வருத்தமான செய்தியாகவும் நம்ம பார்க்க முடிகிறது. அதே போல் முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி இல்லை அப்படின்னா அப்போ யார் முதல்வர் வேட்பாளர் அப்படின்ற போது அண்ணாமலை தான் முதல்வர் வேட்பாளராக நிறுத்தப்பட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து அதிரடியாக கிளம்பியிருக்கு. எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு அமித்ஷா வந்து அவருடைய பேச்சில் சில விஷயங்கள் வந்து வரத்தான் போகிறது. அதிரடியான மாற்றங்கள், கூட்டணி மாற்றங்கள் இருக்க வாய்ப்பில்லை. மெகா கூட்டணியை அமைக்கணும் அப்படின்னா பாமகவை கொண்டு வரணும், தேமுதிகவை கொண்டு வரணும், மற்ற கட்சிகளெல்லாம் இப்போ ஏற்கனவே ஓபிஎஸ் டிடிவி தினர்கள்லாம் உள்ளே இருக்கிறாங்க. இப்போ பாமக கூட்டணிக்குள்ளே வரணும்னா அதிகப்படியான சீட்டுகள் கேட்பாங்க, கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கணும். அதே போல் ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் தலா 10 தொகுதிகளாக அவங்களுக்கு ஒதுக்கணும். இப்படின்னு பல்வேறு விஷயங்கள் இங்கே இருக்குது. இறுதி கட்டமாக விஜய் அவர்களையும் கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கும் பல்வேறு கட்ட முயற்சிகளில் அமித்ஷா திட்டமிடுறது எல்லோரும் அறிந்த விஷயம்தான். இதையெல்லாம் வச்சு பார்க்கின்ற போது ஒரு மெகா கூட்டணியாக உருவாகின்ற போது அண்ணாமலை முதல்வர் வேட்பாளரை நிறுத்தலாமா அப்படிங்கிறது பாஜகனுடைய டெல்லி தலைமையினுடைய ஆலோசனையாக இருக்குங்கிறது தான் தற்போது வரக்கூடிய ஒரு அதிரடி செய்தியாக இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் அண்ணாமலை இல்லாத இந்த கிரவுண்டில் நாங்கள் விளையாட மாட்டோங்க, நாங்கள்லாம் வரலைங்க, எங்களுக்கு விளையாட்டே பிடிக்கலைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தொண்டர்கள் மத்தியில் அமித்ஷாக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு குழப்பம், என்னப்பா இது, நம்ம தொண்டர்கள் நம்ம இத்தனை வருஷமாக கட்டி காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறோம், இந்த தொண்டர்களெல்லாம் இன்றைக்கி அண்ணாமலை தலைவராக போட்டதுனால இன்றைக்கி பெரிய விரிசல் ஏற்படுது, ஒரு குழப்பம் ஏற்படுது, இது எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு அமித்ஷாக்கே மிகப்பெரிய குழப்பம் ஏற்படக்கூடிய ஒரு சூழலை தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் இது வந்து பாஜகவில் ஏற்கனவே இருந்த தொண்டர்கள் இப்போது அண்ணாமலைக்கு ஆதரவாக இருக்கிறாங்களா, இல்லை அண்ணாமலை வந்த பிறகு தொண்டர்களாக உருவாகிறாங்க இல்லையா, புதிய தொண்டர்களாக பாஜகவில் அண்ணாமலையுடைய அவருடைய அரசியல் பேச்சும் அவருடைய அதிரடி நடவடிக்கையினால ஈர்க்கப்பட்டு வந்த தொண்டர்கள் பலம் அதிகமா அப்படின்னு பார்த்தா 250-50 தான் இருக்கும். ஏற்கனவே பாஜக தொண்டர்கள் இருக்கிறாங்க, பல ஆண்டுகளாக 10-15-20 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிற தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாஜக தொண்டர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கும் ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குற வகையில் அண்ணாமலை வந்த பிறகு ஒரு எழுச்சி ஏற்பட்டதுங்கிறது யாராலும் மறுக்க முடியாத உண்மையாக இருக்கிறது. அதே போல இளைஞர்கள் முதல் முறை வாக்கு செலுத்துகிறவர்கள் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா 20 வயது முதற்கொண்டு 60 வயது 65 வயது மதிக்கத்தக்க நபர்கள் எல்லாம் அண்ணாமலையினுடைய ஆதரவாளராக மாறுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. சில பேர் கமெண்ட்டுகள்லேயே அவங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க, நான் எந்த கட்சி சார்ந்தும் கிடையாதுங்க, ஆனால் என்னன்னு தெரியல அண்ணாமலை மீது ஒரு ஈர்ப்பு இருக்குதுங்கிற சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை எல்லாம் பார்க்கின்ற போது அண்ணாமலை வரணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருக்குது. அதனால தான் பல ஆலோசனைக்கு மத்தியில் அமித்ஷா எடுக்கக்கூடிய சில முக்கிய முடிவுகள் அதிரடியாக வெளிவர இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு தகவலாக பார்க்க முடிகிறது. முதல்வர் வேட்பாளராக அண்ணாமலை நிறுத்தினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்படிங்கிற அளவில் தான் இன்னைக்கு பாஜகனுடைய டெல்லி தலைமையுடைய அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகளை முன்வைக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதா, பாஜக அதிமுக கூட்டணி உருவாக்கப்பட்டிருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி ஒரு தலைமையில் இருக்க முடியாதுங்கிற ஒரு அதிரடி மாற்றம் தான் பாஜக முன்னெடுக்குது. அமித்ஷா வந்து நீங்கள் கூட்டணியில் இருங்க, நாங்கள் பார்த்து நாங்கள் சொல்கிறத செய்யுங்க அப்படின்னு எடப்பாடியை ஆஃப் பண்ணக்கூடிய சூழல் உருவாகி கொண்டிருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. எதுவாக இருந்தாலும் அண்ணாமலையினுடைய வரவேற்பு, அண்ணாமலையுடைய
ஆதரவு தொண்டர்கள் வைக்கக்கூடிய மிகப்பெரிய கோரிக்கை, அண்ணாமலை மீண்டும் களத்துக்கு வரணும், அண்ணாமலை முதல்வர் வேட்பாளர் நிறுத்தப்படணும். அவர் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அவர் தலைமை பொறுப்பிலிருந்து தூக்கினது மிகப்பெரிய தவறு. மீண்டும் அவர் தலைமை பொறுப்புக்கு வராரோ இல்லையோ, 2026 சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு அவர் மாநில தலைவராக வராரோ இல்லையோ, ஆனால் இந்த தேர்தலில் அண்ணாமலையை முதல்வர் வேட்பாளராக நிறுத்த வேண்டும் அப்படின்னு பல்வேறு கோரிக்கைகள் பாஜகவுடைய தொண்டர்கள் மத்தியில் அதிக அளவில் எழுந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் டெல்லி தலைமையும் மிகப்பெரிய ஒரு ஆலோசனையில் இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு முதல்வர் வேட்பாளர் இல்லைங்கிற ஒரு விஷயமா இன்னொரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. அண்ணாமலை தான் முதல்வர் வேட்பாளர் நிறுத்தப்பட போகிறாங்கிற ஒரு இன்னொரு செய்தியும் பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. டெல்லி தலைமை என்ன முடிவு எடுக்கும், அமித்ஷா போடும் இந்த கூட்டணி கணக்கினுடைய ரகசியம் என்ன, பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.